மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது ஒண்ணு உங்களை நல்வழிக்கு திருப்பும் என்ற நம்பிக்கையோட அல்லாஹ்வுடைய வசனத்தை இருந்த வாசிக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் பின்னார். குர்ஆனுடைய வசனம். சிலருடைய முகங்களை நரகத்தில் போட்டு புரட்டப்படும். அந்த நாளையில சில ஆட்களுடைய முகத்தை போட்டு நரகத்தில் புரட்டுவானா அல்லாஹ். புரட்டும் பொழுது அவன் சொல்லுவானா, யா லைத்தனா அதான அல்லாஹ வ அதான ரசூலா. நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம போயிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படாம போயிட்டோமே. இன்னா அத்தனா சாதத்தனா வ குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோமே. அலல் உன சபீலா, எங்களெல்லாம் கெடுத்துட்டானுல. நரகத்தில் கிடக்கும் போது புலம்புவானா. எப்படி புலம்புவானா? அல்லாஹ் சொன்ன கேட்க சொன்னாங்களே கேட்காம போயிட்டோமே, ரசூலுல்லாஹ் சொன்ன கேட்க சொன்னாங்களே கேட்காம போயிட்டோமே, அவர் சொன்னார் இவர் சொன்னார் பெரியார் சொன்னார் மகான் சொன்னார் அசத் சொன்னார் மௌலானா ஏமாத்தி விட்டாங்களே, எல்லாம் சேர்ந்து கெடுத்து விட்டாங்களே அப்படின்னு நரகத்தில புலம்புவார்கள். அது மாத்திரம் இல்ல, கோபத்தில் அவன் சொல்லுவானா, ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைன் மினல் அஸாப். இந்த படுவாக்களுக்கு எங்களுக்கு கெடுத்தாங்களே மௌலானாக்கள், இவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை கூட அல்லாஹ். எங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா அவங்களுக்கு 2 கெடுத்துட்டானுவோ, எங்களுக்கு மார்க்கெட்டா என்னன்னு தெரியாது, கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க மறுமையில் நம்ம சொல்லுவோமா? மறுமையில சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் செய்ய முடியுமா? மறுமையில சொல்லாம இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி தந்துடுறான். சிந்திங்க, குர்ஆன் போதும், ரசூலுல்லாஹ் சொன்னது போதும். அசத் சொன்னாலும் கேட்காதீங்க, மௌலானா சொன்னாலும் கேட்காதீங்க, இமாம் சொன்னாலும் கேட்காதீங்க. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்னு கேளுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேளுங்க.